சுவாமியே சரணம் ஐயப்பா. அகில அண்டகோடி பிரம்மாண்ட நாயகனே சரணம் ஐயம்ஹா. காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் என் ஸ்ரீ தர்மசாஸ்தாவே சரணம் ஐயப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 56, பாகம் 106, 106வது நாள் பகவான் ஐயப்பனின் மகிமை சொல்ற பாருங்க. ஐயப்பன் எவன் ஒருவன் மனதார நினைத்து ஐயப்பனை நாடி செல்பவருக்கு ஐயப்பன் அருள்பாலிக்கிறான். இதை யார் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முந்தி அடிச்சு இந்த சபரிமலைக்கு எந்த டைம் போனால் கூட்டம் கம்மியாக இருக்கும், அந்த டைம் போனால் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு அவங்களா நினைச்சுன்னு சபரிமலைக்கு முந்தி அடிச்சுன்னு போறாங்க. மனசே கஷ்டமா இருக்கு. அந்த பிஞ்சு குழந்தைங்க அவஸ்தப்படுறதும் பெரியவங்க அவஸ்தப்படுறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கெல்லாம் நான் சொல்ற ஒரு வார்த்தை சொல்றது ஒண்ணுதான், ஐயனை பார்க்கறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்கு கடுமையாக விரதம் இருந்து ஐயப்பனை மனதார துதித்து அவன் என்ன சொல்றானோ அந்த தேதியில தான் போவாங்க உண்மையான ஐயப்ப பக்தர்கள். நம்ம இஷ்டத்துக்கு தேதியை புக் பண்றதெல்லாம் கிடையாது. நீ நினைச்சு ஒரு டேட்டுக்கு போவ, அங்க அவன் நினைப்பான் ஒரு டேட்டு உனக்கு. ஓ, நீ இப்படி நினைச்சு என் மலைக்கு வரியா அப்படின்னு அவன் உன்னை அங்க அவசரப்பட வைப்பான். சாதாரண ஆள் கிடையாது ஐயப்ப. அன்புக்கு அடிமையானவனும் சரி, சோதிக்கிறதுல வல்லவன். அதனால அவர்கிட்ட எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. ஏன்னா பகவான் ஐயப்பன் அவன் தீர்மானிக்கிறது. உன்னை நல்லபடியா உன்னை கஷ்டப்படுத்தாம உன்னை மலைக்கு வர வைக்கணும், உன்னை எப்படி வர வைக்கணும்னு அவன் பார்ப்பான். அவ்வளவு கூட்டத்தில உன்னை கஷ்டப்படுத்தாம உன்னை பகவான் ஐயப்பன் தரிசனம் கொடுப்பான். இது உண்மையான வார்த்தை. ஏன்னா 36வது வருஷம் இது. 35 வருஷம் நான் இந்த அனுபவத்துல பேசுறேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 36வது வருஷம் ஐயப்பன் மகிமையை பத்தி பேச வைக்கிறான். இந்த இடத்துல தயவு செய்து நீங்களா ஒரு கணக்கு போட்டுக்கிற மலைக்கு செல்லாதீங்க. அப்புறம் ஐயப்பனை குறை சொல்லாதீங்க. ஐயப்பனை குறை சொல்ல நம்மளுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஐயப்பனை குறை சொல்ல நம்மளுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவன் தேவனுக்கெல்லாம் தேவன். அவன் உன்னில் ஒருவன். அவன் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, உன் மனதை சுத்தப்படுத்தி உன்னை அதில் என்னை தேடிப்பார், உன் இதயத்திற்குள் நான் இருப்பேன். அதுதான் தத்துவமசின்னு சொல்றார். நீயே ஐயப்பன், நீயே கடவுள் உணர்த்தார். அப்படி நீ ஐயப்பனை எங்க தேடணும்? தூய்மையான விரதம் இருந்து காலையில யாருங்க எத்தனை பேருங்க நீங்க குளிக்கிறீங்க? நான் சொல்றேன், நான் விடிய காலம்புற 4 மணிக்கு 5 மணிக்கு எத்தனை ஐயப்ப பக்தர்கள் நீங்க கொடுக்குறீங்க? கம்மி. 100க்கு 10% தான் சொல்லுவேன் நான். எத்தனை பேர் குளிக்கிறீங்க? அப்புறம் ஐயப்பனை பார்க்கணும் மலைக்கு கிளம்புறீங்க, 8 மணிக்கு 9 மணிக்கு தூங்குறீங்க. நானும் பேருக்கணும் மாலை போட்டுக்கிறீங்க. என்ன இதெல்லாம் விரத முறையா? ஐயப்ப இதான் அவங்க சொல்லி கொடுத்தாங்களா? அந்த காலத்துல இப்படிதான் அவங்க சொல்லி கொடுத்தாங்களா? யார் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு 8 மணி வரைக்கும் 9 மணிக்கு தூங்கணுன்ட்டு? சூரியன் உதயத்துக்கு முன்னாடி ஐயப்பனை 4 மணிக்கு ஏஞ்சி கடும் குளிர்ல குளிக்கணும். சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் சாயந்தரம் குளிக்கணும். இன்னைக்கு யாரும் அதை கடைப்பிடிக்கல. அப்புறம் ஐயப்பனை தரிசனம் கொடுக்கல, இதை கொடுக்கல, அதை கொடுக்கல, ஐயப்பனை சோதிச்சுட்டாரு, என்ன கஷ்டப்படுத்திட்டாரு, என் பிள்ளைகளை கஷ்டப்படுத்திட்டாரு. அப்புறம் எப்படிப்பா நீ சொல்லுவ? மாலை போட்டுக்கணும் மனைவியை தொடர்றதும், தோல் மேல கையை போடுறதும், அதை போடுறதும், இதெல்லாம் ஒண்ணு இதுவா? ஐயப்ப சொன்னாரா? நீ பண்ற இங்க பாவம் அங்க ஒண்ணு அனுபவிக்கிறான். தப்ப செய்யாதீங்க யாருமே. இறைவன் மேல குறை சொல்றதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது நம்மளுக்கு. அப்புறம் அங்க போய் ஐயோ அப்பா அப்பா ஐயா அப்பா ஐயப்பா ஐயப்பான்னு கத்துறா என்ன அர்த்தம்? நீ செய்யற எங்க முன்வினை எங்க பின்வினை போய் தீருது இல்ல. கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்களே கஷ்டப்படுத்தி ஐயப்பனையும் கஷ்டப்படுத்தாதீங்க. நான் பேருக்கு நான் துளசி மாலை போட்டுட்டேன், எனக்கு நைட் டியூட்டி, நான் போயிட்டு நான் 2 மணிக்கு தான் படுக்கிறேன், நான் எப்படி 5 மணிக்கு எஞ்சிக்கிறது? அப்ப 5 மணிக்கு எஞ்சிக்கிறவன் அப்ப மாலை போடாதீங்க தயவு செய்து. தான் சொல்றேன். விரத முறைன்னு ஒண்ணு இருக்கு.
48 நாள் விரத முறைன்னு இருக்கு. 10 நாள் விரதம் இருந்தா கூட 10 நாள் கரெக்டா இருக்கணும். என்கிட்ட வந்து மாலை கேட்கணும் சொல்லுங்க. அத்தனை விட சொல்ற விஷயம் என்னன்னா, நீ 10 நாள் விரதம் இருந்தால் ஐயப்பனை கரெக்டா விரதம் இரு. அது 41 நாள் விரதத்துக்கு சமம் சொல்லுவேன். ஏன்னா நீ இப்ப 5 மணிக்கு எழுந்து குளி, 6 மணிக்குள்ள தீபாரத்தம் காட்டு, 108 சரத காலையும் சொல்லு, சாயந்திரமும் சொல்லு. இதுதான் ஐயப்பன் விரத முறை. அந்த கடும் பனியில கடும் குடியில குளிக்கணும், சும்மா இல்ல. சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு நடக்கிறது. இன்னைக்கு நான் ஐயப்பன் கிட்ட கூட நேத்து கூட வேண்டாம் ஐயப்பனை பகவான் கிட்ட, ஐயப்பா உன்னை நாடி வரும் பக்தர்கள் யாரையும் நீ கஷ்டப்படுத்தாரு. எல்லாரும் நீயே கதி என்று மடியில வராங்க, யாரும் கதி என்று வரல. உன்னையே கதி என்று, உன்னையே சரணாகதி என்று அடைகிறாங்க. அவங்களுக்கு நல்லபடியா தரிசனம் கொடுத்து நல்லபடியா வீட்டுக்கு அனுப்புங்கன்னு தான் சொல்றேன் ஐயப்பன் கிட்ட. நான் இன்னைக்கே வேண்டாம், என்னைக்கும் ஐயப்பன் கிட்ட வேண்டிக்கிற முறை அதுதான். நான் சொல்றத உங்க சிச்சினா கூட நினைச்சிங்க. உங்களுக்கு நான் குருன்னு சொல்ல வரல, உங்களுக்கு சிஷியனா கூட வருதுங்க. நான் 36 வருஷம் போய்க்கிறேன்னா கூட நான் என்னைக்குமே எல்லாருக்கும் சிஷியனா தான் சொல்றேன். நான் குருவா சொல்லி என்ன நான் பெருமைப்படுத்திக்க விரும்பல. தயவு செய்து ஐயப்பனுக்கு விரதம் கரெக்டா இருங்க, கரெக்டா விரத முறைகளை பண்ணுங்க. ஐயப்பன் உங்களுக்கு அருள்பாலிக்கிறான். இது உண்மை, சத்தியமான உண்மை. ஐயப்பன் உங்களுக்கு அருள்பாலிக்கிறான், அருள்பாலிப்பான். நீங்களே இட்டுன்னு போயிட்டு அந்த பிஞ்சு குழந்தைகளை கஷ்டப்படுத்தாதீங்க தயவு செய்து. கரெக்டா காலையில சூரியன் உதயத்துக்கு முன்னாடி குளிங்க, சாயந்தரம் சூரியன் மறைச்சதுக்கு அப்புறம் குளிங்க. ஐயப்பனை காலையில் 108 சரணம் சொல்லுங்க, சாயந்தரம் 108 சரணத்தை சொல்லுங்க. ஐயப்பன் உங்களுக்கு எப்படி தரிசனத்தை சொல்றா கொடுக்கறான்னு பாருங்க. இந்த இடத்துல நான் சொல்றதுக்கு, இந்த விஷயத்தை சொல்றதுக்கு நான் பெருமைப்படுறேன். யாருந்த ஐயப்ப பக்தரையமா தப்பா நினைச்ச கூட எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. என் அப்ப ஐயப்பன் அவனுக்கு தெரியும், அவன் இந்த நாக்குல சொல்ல வைக்கிறான். நானா பேசுறேன் இது என் நாக்குல. அந்த சரஸ்வதி அம்மா புகுந்து இந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறான். சரஸ்வதி தேவியும் அப்பா ஐயப்பன் இந்த நாக்குல சொல்ல வைக்கிறாங்க. இல்லைன்னா 106ஆவது நாள் எனக்கு ஐயப்பனோட மகிமையை சொல்ல முடியுமா? ஐயப்பனோட அருள் இல்லாம இந்த வார்த்தையை என்னால சொல்ல முடியுமா? இல்ல 106ஆவது நாள் போக முடியுமா? இன்னைக்கு நான் கோபமா பேசுறேன்னா அவ்வளவு எனக்கு கோபம் இருக்கு ஐயப்ப சாமிங்க மேல. தயவு செய்து ஐயப்பனை டூரிஸ்ட் பிளேஸ் இல்லை, அங்க போய் ஐயப்பனை பார்க்கறது. கடும் விரதத்துக்கு ஆளாகி அங்க போனோம், சும்மா இல்ல. ஐயப்பன்ற சாதாரண ஒரு தெய்வம் இல்லை. ஒருத்தன் தப்பு செய்யறோம் 10 பேரும் பாதிக்கும், சும்மா இல்ல. 36 வருஷம் எவ்வளவு அனுபவப்பட்டிருப்பான்னு பாருங்க, சும்மா இல்ல. மிச்ச கதையை உங்களுக்கு நாளைக்கு பேசுறேன். சுவாமியே சரணமையப்பா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகா சாஸ்திரே தும்யம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை. குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை, என் ஐயப்பனே துணை, என் ஐயப்பனே துணை, என் ஐயப்பனே துணை. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.